வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு கூலி பார்ட் 2 படம் வந்தால் எப்படி இருக்குன்னு தான் நம்ம ஸ்டைலில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்த சோர்ஸ் படி லோகேஷ் வந்து கைதி 2க்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசனை வச்சு ஒரு கேங்ஸ்டர் படம் வந்து எடுக்க போகிறாரு. அந்த படம் கண்டிப்பாக எல்சியூவில் வரும். ஆனால் அந்த கேங்ஸ்டர் படம் வந்து கூலி 2வாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கூலி 2 கதையை வந்து நாங்கள் எல்சியூ கனெக்ட் பண்ணி வச்சு ஒரு ஸ்டோரி வந்து நாங்கள் எழுதியிருக்கோம். நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கூலி பற்றி கொஞ்சம் பேசலாம் வாங்க. நம்ம தமிழ் சினிமாலேயே ஃபஸ்ட்டு 1000 கோடி படமாக கூலி படம் இருக்குன்னு நிறையா பேர் நம்பிட்டு இருந்தாங்க. நிறையா பேர் மட்டும் இல்லைங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அது பெரிய பெரிய நட்சத்திரங்களே வந்து நம்பிட்டு இருந்தாங்க. சரி 1000 கோடியை விடுங்க, படமாச்சு நல்லா இருக்குன்னு பார்த்தா எக்ஸ்பெக்ட் பண்ணதில் ஒரு 50% கூட இல்லைங்க. நாகார்ஜுனா, சௌபின், அமீர் கான், உபேந்திரா இப்படி பேன் இண்டியா ஆக்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து சூஸ் பண்ண நம்ம ஆள் வந்து ஸ்டோரியை வந்து ஒழுங்காகவே எழுதவே இல்லை. இந்த படத்துக்கு எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு கூட தெரிலங்க. உண்மையை சொல்ல போனால் என்னை பொறுத்த வரைக்கும் கூலி வந்து ரொம்ப சுமாரான படம் தான். அதுவும் சுத்தமாக லாஜிக்கே இல்லை, படத்தில் வந்து கதையும் இல்லை. எதுக்கு வந்து நான் இதெல்லாம் வந்து என்னடா ரொம்ப ஓவராக பேசுனேன்னு நீங்கள் நினச்சா, மாநகரம், கைதி, விக்ரம்னு இப்படி சூப்பராக எழுதுன நம்ம ஆள் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு படம் எடுக்க ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இப்படி வந்து மோசமான ஒரு படம் எடுத்து வச்சுட்டாரே அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கம் தான். சரி விடுங்க, லோகேஷ் தான் வந்து நம்மளை ஏமாற்றிட்டாரு. ஆனால் நாங்கள் வந்து கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற மாட்டோம். எங்கள் ஸ்டோரி வந்து கொஞ்சமாச்சும் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறீங்க. நம்ம கதையோட ஓப்பனிங் சீனில் எல்சியோட ரீகேப்பை வந்து போடுறோம். ஃபஸ்ட்டு சீன் வந்து கைதி மூவியோட ட்ரக் பஸ்ட்டு, அப்புறம் விக்ரம் மூவியோட இன்டர்வல் சீன், அதாவது கமல்ஹாசன் வந்து மாஸ்கை ஓப்பன் பண்ணுறதையும் காட்டுறோம். லாஸ்ட்டாக ரோலக்ஸோட இன்ட்ரோவை காட்டிட்டு கூலி மூவி கிளைமேக்ஸையும் காட்டிட்டு நம்ம கதையை வந்து ஆரம்பிக்கிறோம். சென்னை ஹார்பரில் வந்து நிறைய கண்டெய்னரோட ஒரு கப்பல் வந்து நிற்கும். ரோலக்ஸ் கேங் ஆளுங்க வந்து அந்த கண்டெய்னரில் இருக்கிற ட்ரக்ஸை அன்பாக்சிங் பண்ணும்போது ஒரு பிளாக் மாஸ்க் போட்ட ஒரு ஆள் வந்து அந்த ரவுடிஸ் எல்லாம், அதாவது ரோலக்ஸோட ஆளுங்களெல்லாம் போட்டு கொடூரமாக வந்து அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற ட்ரக்ஸை எல்லாம் கொளுத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இது ரோலக்ஸுக்கு தெரிய வந்து கண்டிப்பாக கமல்ஹாசனோட பிளாக் ஸ்குவாட் டீம் தான் இதை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அங்கே நினச்சிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் ரோலக்ஸ் வந்து சொல்லுவான், இது வந்து கமலோட டீம் இல்லை, ஸ்டைல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லுவான். அப்போ தான் வந்து பேக்ரவுண்டில் வந்து அனிருத்தோட பிஜிஎம் வந்து தெரிக்கும். இந்த சீனை கட் பண்ணிவிட்டு அடுத்த சீனில் வந்து நம்ம தலைவர் ரஜினிகாந்தை வந்து காட்டுறோம். அவர் வந்து ஹார்பரில் சில ரவுடிஸை போட்டு பொழந்துட்டு இருப்பார். தலைவரோட மாசான என்ட்ரி. இங்கே வந்து அனிருத்தோட பிஜிஎம் மாசாக இருக்கும். இங்கே தான் வந்து கூலி பார்ட் 2ன்னு நம்ம டைட்டில் கார்டை போடுறோம். இங்கே வந்து ஓப்பனிங் சாங்கும் வருது, மாசான குத்து சாங் முடிஞ்ச உடனே வந்து நாங்கள் வந்து உங்களுக்காக தான் வேலை செய்கிறோம், ஆனால் நீங்கள் சொல்கிற எல்லா இல்லீகல் வேலையும் எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு கன்னை வச்சு வந்து அங்கே இருக்கிற ரவுடிஸ் எல்லாம் வந்து நம்ம தலைவர் வந்து ஷூட் பண்ணுவார். இப்போ வந்து அமீர் கான் வந்து அந்த இடத்துக்கு வருவான். தலைவர் ரஜினிகாந்த் வந்து அங்கே வந்து ஒன்று பேசிகிட்டு இருப்பார். இங்கே தான் வந்து காட்டுறாங்க ரஜினி அண்ட் அமீர் கான், அதாவது ரஜினியோட இருந்த அந்த 20 பேர் இருக்காங்களா அந்த கூலிங்க எல்லாருமே வந்து இப்போ அமீர் கானுக்காக அவரோட ஹார்பரில் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் ரோலக்ஸ் பற்றின ட்ராக் பண்ண எல்லா டீட்டெயில்ஸையும் அமர் வந்து விக்ரம் கிட்ட காட்டிட்டு இருப்பான். அப்போ விக்ரம் சொல்லுவான், நம்ம கேமில் வந்து இன்னொரு பிளேயர் வந்து எவனோ உள்ளே வந்திருக்கு, அவனை ஃபஸ்ட்டு நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவான். இவங்க பேசிட்டு இருக்கும்போதே பேரலல் சீனில் வந்து ரோலக்ஸ் வந்து பிளாக் மாஸ்க் போட்டுட்டு வந்த ஆள் வந்து நம்ம ட்ரக்ஸ் எல்லாம் ஒருத்தர் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போனால அவன் வந்து ஒரு கூலின்னு வந்து தெரிஞ்சுக்கிறான். ஒரு கூலி, அதாவது ஒரு கூலி வேலை செய்கிறவனுக்கு தனியாளாக நம்ம சிண்டிகேட்குள்ளே வந்து இதெல்லாம் பண்ணிட்டு போயிருக்கானா அவனுக்கு வந்து மிகப்பெரிய தைரியம் இருக்குது. அவனை வந்து உயிரோடு என்கிட்ட பிடிச்சிட்டு வாங்க, அவனை வச்சு நான் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு வந்து ரோலக்ஸ் வந்து சொல்கிறான். ஆனால் இவங்களுக்கு வந்து ரஜினி கூலியாக வந்து அமீர் கான் கிட்ட தான் வேலை செய்கிறான் அப்படிங்கிறது தெரியாது. ரோலக்ஸ் மாதிரி அமீர் கானும் ஒரு பெரிய ஸ்மக்லிங் மாஃபியா தான். பட் 2 பேருமே வேறு ஸ்மக்லிங் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் 2 பேத்துக்குள்ள அவ்வளோ ஒரு கனெக்ஷனும் இருக்காது. பட் ஒரு கட்டத்தில் எப்படியோ ரஜினி வேலை செய்கிற இடத்த வந்து ரோலக்ஸோட ஆளுங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து செம்மையான ஃபைட் வரும், வேறு லெவல் ஃபைட்டு. ரஜினி அண்ட் அவர் கூட இருக்கிற 20 கூலியும் சேர்ந்து அந்த ரோலக்ஸோட கேங்கை அடிச்சு நொறுக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் அடுத்த சீனில் வந்து ரஜினி வந்து அமீர் கான் கிட்ட வந்து சொல்லுவாங்க, என்னோட 20 பேரும் கூட தான் இருக்க போகிறாங்க, இங்கே வேலை செய்வாங்க, இவங்க எல்லாருமே வந்து என்னோட ஃபேமிலி மாதிரி, இவங்களுக்கு ஒன்றுமே ஆகாத மாதிரி நீ பார்த்துக்கோ, எனக்கு வந்து ஒரு வேலை இருக்குது, அது சீக்கிரமாகவே முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோலக்ஸோட சிண்டிகேட்டுக்கு போகிறாரு. இங்கே தான் நம்ம கதையில் வந்து இன்டர்வல் சீனும் வருது. இன்டர்வலுக்கு அப்புறம் டில்லியோட என்ட்ரி. ஆல்ரெடி ரோலக்ஸோட கேங் வந்து டில்லியை பிடிக்க போயிருப்பாங்க. ஆனால் கமலோட கேங் போய் அங்கே சண்டை போட்டு டில்லியை வந்து சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இந்த கதையெல்லாம் வந்து நமக்கு வந்து கைதி பார்ட் 2 தான் அந்த ஸ்டோரிலாம் நம்ம காட்டுறோம். இங்கே வந்து நம்ம சும்மா மேலாப்பில் தான் காட்டுறோம். டில்லியும் விக்ரமும் மீட் பண்ணுறாங்க. அப்புறம் விக்ரம்னு சொல்லுவார், இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை கிரியேட் பண்ண நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இங்கே வந்து அமர், டில்லி, விக்ரம் 3 பேருமே வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க.
அடுத்து வந்து ரஜினியை வந்து இங்கே கூட்டிட்டு வரணும் அப்படின்னு வந்து விக்ரம் சொல்லுவான். அதுக்கப்புறம் வந்து அமர் அண்ட் கேங் அவங்க கேங் வந்து சைலண்டா ரோலெக்ஸோட சிண்டிகேட்குள்ள போறாங்க. அதே சேம் டைம்ல ரோலெக்ஸ் வந்து ரஜினிக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கா, இன்னும் 2 பொண்ணுங்க வந்து ரிலேட்டிவ் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள வந்து கிட்னாப் பண்ணிடுவான். இப்போ அமர் வந்து ரஜினி கிட்ட, அதாவது சிண்டிகேட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ரஜினி கிட்ட வந்து அமர் வந்து பேசுவான். அவங்க டீமை பத்தின எல்லா டீடைல்ஸும் சொல்லுவான். ஆனா ரஜினிக்கு வந்து எப்படி ரோலெக்ஸ் தெரியும், எதுக்கு வந்து ரஜினி வந்து ரோலெக்ஸோட சிண்டிகேட்டுக்குள்ள வந்தார், எதுக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்ல ட்ரக்ஸ் அழிச்சாரு அப்படிங்கிற வந்து கதையை வந்து நம்ம சொல்ல மாட்டோம். இந்த படத்தில் வந்து இதை நம்ம சொல்ல போறதும் இல்லை. அது வந்து ஒரு இதாவது சஸ்பென்ஸாவே வைக்க போறோம். இதுக்கப்புறம் வந்து அமர் கேங் உள்ள வந்தது வந்து அர்ஜுன் தாஸ் வந்து கண்டுபிடிச்சிருவான். இங்க வந்து செம ஃபைட் நடக்கும். அர்ஜுன் தாஸை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க. ரோலெக்ஸ் வந்து ரஜினி கிட்ட வந்து சொல்லுவான், விக்ரம் கேங்க்கும் உனக்கு என்ன சம்மந்தம், அவங்க சொல்லி தான் நீ உள்ள வந்தியா அப்படின்னு வந்து சொல்லு, இல்ல ஃபாரின்ல இருக்கிற உன் பொண்ணை வந்து கொன்றுவேன் அப்படின்னு வந்து ரோலெக்ஸ் வந்து சொல்லுவான். மலேசியால தான் அந்த பொண்ணுங்க இருப்பாங்க, அப்படியா என் பொண்ணை தொட்டு பாரு அப்படின்னு வந்து ரஜினி வந்து சொல்லுவான். அங்க பார்த்தா வந்து உபேந்திரா இருப்பான். இங்க வந்து செம ஃபைட் நடக்கும். இங்க தில்லி, விக்ரம், அமர் எல்லாருமே வந்து சிண்டிகேட்குள்ள அகைன் வந்து உள்ள என்ட்ரி ஆறாங்க. எல்லாருமே ஒரு ஆங்கிள் இருந்து ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஃபைட் தான் நம்ம படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட். இது வந்து ஒரு 20 நிமிஷம் அந்த ஃபைட் நடக்கும். அந்த ஃபைட்ல வந்து விக்ரம் வந்து பாம்பு எக்ஸ்ப்ளோசிவா சிண்டிகேட் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் வந்து செட் பண்ணுவாரு. ரோலெக்ஸும் தில்லியும் 1-to-1 ஃபைட் நடக்கும். வேற லெவல் ஃபைட். அதாவது அண்ணன் சூர்யாவும் தம்பி கார்த்தியும் ஃபைட் பண்ணுவாங்க. வேற லெவலில் இருக்கும். ஆனால் ரோலெக்ஸ் வந்து எப்படியோ அங்கிருந்து வந்து எஸ்கேப் ஆகிரும். பிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ளே வந்து எல்லா பாம்பும் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகிரும். சிண்டிகேட் ஃபுல்லாகவே வந்து சாம்பல் ஆகிரும். ரோலெக்ஸோட பல ஆயிரக்கணக்கான ட்ரக்ஸ் வந்து நாசம் பண்ணிடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து விக்ரம் வந்து ரஜினி கிட்ட வந்து கேட்பாரு, நீங்கள் யார், எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க, இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லையே, நீங்கள் யார் அப்படின்னு வந்து கேட்பாரு. அப்போ வந்து கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அதில் விக்ரமுக்கு, அதில் ரோலெக்ஸ் தான் பேசுவான். இப்போ தான் ஆட்டம் வந்து சூடு பிடிச்சிருக்கு, ரொம்ப பெரிய இடத்த வந்து தொட்டுட்டீங்க, உங்கள் யாரையுமே வந்து நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். அதை கேட்ட விக்ரம் வந்து என்ன ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வந்து சொல்லுவார். நீ ஆரம்பி, நான் வந்து என்னோட ஸ்டைலில் முடிச்சிடுறேன் அப்படின்னு வந்து தலைவர் ரஜினிகாந்த் சொல்கிறாரு. இங்கே வந்து நம்ம கூலி பார்ட் 2 கதையை வந்து முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதையில் வந்து ரஜினிக்கு வந்து எப்படி ரோலெக்ஸை தெரியும், அமீர் கானுக்கு என்ன ஆச்சு, அமீர் கான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, லியோ எப்படி இதில் வந்து கனெக்ட் ஆவார், இதுக்கப்புறம் ரோலெக்ஸ் வந்து என்ன பண்ண போறாரு, இது எல்லாமே வந்து இந்த கதையில் சொல்லலை. இது எல்லாமே வந்து விக்ரம் 3ல வந்து, அதாவது ஃபைனல் எல்சியோட ஃபைனல் பார்ட்டில் வந்து இதை வந்து நம்ம சொல்லுவோம். இதுக்கு நடுவில் வந்து கைதி பார்ட் 2 இருக்கு, ரோலெக்ஸ்க்கு தனியாக இருக்குது. அது வந்து யூனிவர்ஸில் வராது, அது வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம். அப்புறம் லியோ 2, மேபி லியோ 2 வந்தால் அதுக்கான ஸ்டோரி வந்து நாங்கள் ஆல்ரெடி எழுதியிருக்கோம். பட் இதை கனெக்ட் பண்ணி இன்னொரு ஸ்டோரி நாங்கள் எழுதுறோம். சீக்கிரமாக நம்ம சேனலில் விக்ரம் 3 ஸ்டோரியும் நாங்கள் கிரியேட் பண்ணி போடுவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.